வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக தினம் ஒரு பார்வையில் அந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு வரோம்னாக்கி ஸோ சார்ட்டை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்காங்க, ஸோ பையர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன மாதிரி டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் சார்ட் அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு போகாமல் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரான பையர் சைடு லிக்விடிட்டியும் செல்லர் சைடு லிக்விடிட்டியும் மார்க் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்ம வீடியோவை தினமும் பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குற லெவல்ஸில் மார்க்கெட்டு டெய்லியுமே சூப்பராக ரியாக்ஷன் கொடுத்து அந்தந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கிளியராக ஒர்க் ஆகிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ப்ரீமியம் வேல்யூஸும் மார்க்கெட்டில் டெய்லியுமே அந்த இடத்துல ப்ரீமியம் வந்து கரெக்டாக லோ ப்ரீமியத்தில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி கவர் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, மண்டே. ஸோ இது வந்து நமக்கு ஆகஸ்ட் 3ஆவது வீக்குங்க. 3ஆவது வீக்கில் ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. 24,287ங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸை பார்க்குறப்போ மார்க்கெட்டில் நமக்கு தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபாலில் வந்து மார்க்கெட்டு ஒரு ப்ரீவியஸாக ஒரு முக்கியமான ரேஞ்சாக மார்க்கெட் கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்துட்டே இருக்காங்க. ஸோ வால்யூம் பெருசாக இல்லாட்டினாலும் நமக்கு வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் கட் பண்ணாமலே ஆல்மோஸ்ட் 3, 6, 8 டேஸாக மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் கேண்டிலுடைய கையை கட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் நமக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் எது வரைக்கும் நமக்கு நடக்குங்கிறத நம்ம பார்க்கணுங்க. மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி நமக்கு இங்கே இருந்த பை சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பையருடைய இன்டர்னல் சைடு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் அப்போ இங்கேருந்து மேலே போகுமா, மறுபடியும் கீழே இருக்க இந்த இன்பேலன்ஸான ஏரியாலாம் மார்க்கெட் ஃபுல் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கம்மிங் டேஸில் பார்க்க வேண்டியிருக்குங்க. ஸோ அதை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த க்ளோஸ் வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட்டில் நமக்கு டெய்லி பையாஸ் வந்து ஸோ இருக்கிற கண்டிஷன்னால மார்க்கெட்டில் அதை 3ஆக பிரிச்சுருங்க. ஸோ அந்த கேண்டிலை 3ஆக பிரிக்கிறப்ப மார்க்கெட்டில் இப்போ எங்கே க்ளோஸ் இருக்கோ இந்த கேண்டில் ரெட்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மார்க்கெட் மேலே போயிட்டு தான் கீழே வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. ஒருவேளை மார்க்கெட்டு மேலே ஓப்பன் பண்ணாலும் நமக்கு மேலே போயிட்டு கீழே வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. கேப் டவுனில் ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் டேரெக்டாக கீழே வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஒருவேளை மார்க்கெட் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும் தான் மார்க்கெட் மேலே புல்லிஸ் பேச போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குங்க, மார்க்கெட்டில் புல்லிஸ் போகிறதுக்கு. டே ஹைக்கு மேலே போனால் மட்டும் தான் நமக்கு வந்து புல்லிஸ் பேச போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்தராக டே லோ தான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வர்றப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக ட்ரெண்டு கூட நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து எஸ்டர்டே க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ இன்னைக்கு க்ளோஸ் நம்ம பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி ஒரு 78 பாயிண்ட் நம்ம வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸ்டில் அப் ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கும். லோ ட்ரெண்டுக்கு போகணும்னா மார்க்கெட் இந்த லோ கீழே போனால் மட்டும் தான் நமக்கு லோ ட்ரெண்டுக்கு போக முடியும். ஏன்னா நம்ம இங்கே புதுசாக ஒரு கை கொடுத்துருக்கனால மார்க்கெட்டில் அப்போ இந்த கை கொடுத்துட்டு மார்க்கெட் வரது இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம். இல்லைனா மார்க்கெட் வந்து கேப்லோட திரும்பி போகலாம். நமக்கு இங்கே ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் கூட மார்க்கெட் பட்டு கூட போகலாம். ஓகேங்களா. இதில் எதுனாலும் நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ப்ராபிலிட்டி இருக்குங்க. ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி மார்க்கெட் வந்துச்சுன்னா நமக்கு ரவுண்ட் நம்பரான ஸோ 24,000ங்கிற ஒரு சோனுக்கு மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து மீட்டிங் பாயிண்ட்னு ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தேங்க. இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் 24,262ங்கிற ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அந்த மீட்டிங் பாயிண்ட்டாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எஸ்டர்டே நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் கரெக்டாக பாருங்கள், நமக்கு சப்போர்ட்டிவான 24,228ங்கிற ஒரு லெவல்ஸ் இருந்துங்க. அந்த லெவல்ஸில் மார்க்கெட் எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து நமக்கு லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாகவே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இந்த லெவல்ஸ் 24,228ங்கிறது நமக்கு மந்த்லியோடைய நெகட்டிவ் ஓப்பன் பிளேஸ் வேறங்க. சரிங்களா. அப்போ இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் பிளேஸ் இருக்கனால மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்காங்க. ஃபர்தராக மார்க்கெட் இதுக்கு இந்த வேல்யூஸ் கீழே மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் பெருசாகவே ஃபால் ஆகுது கூட வாய்ப்பு இருக்கலாங்க. அந்த மாதிரி ஃபால் ஆகிறப்போ மார்க்கெட்டில் 24,000 தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 24,228க்கு மேலே நமக்கு டே கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 24,000 ரீச் பண்ணதுக்கான ப்ராபிலிட்டி ஹை ப்ராபிலிட்டி ஆயிருங்க. ஸோ அப்போ ஃபர்தர் டேல நமக்கு 24,228 கீழே நமக்கு டே கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் 24,000 ரீச் பண்ணதுக்கு ஹை ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோவில் நம்ம வந்து டெய்லி பேசிக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன எப்படிலாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து இன்கேஸ் மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணியிருக்க காரணத்தினால இன்னைக்கு க்ளோஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு 24,262 மேலே கொடுத்துருக்காங்க. டுமாரோ மார்க்கெட் அதை டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து இதே மாதிரி 262 மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து புல்லிஸ் பயஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க. இல்லைனா மார்க்கெட் இந்த சோனுக்கு இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாவோ ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணிக்கலாம், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டா
மார்க்கெட் நம்ம என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தோம், லாஸ்ட் தினம் ஒரு பழைய வீடியோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே தாங்க. மார்க்கெட்ல இந்த ஹையை மார்க்கெட் எடுக்க முடியாம இருந்துச்சுன்னா, மார்க்கெட் நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சு நம்ம கண்டிப்பாக மார்க்கெட் சப்போர்ட் ஒன்றும் ரியாக்ட் பண்ணாது. டேரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுனாக்கி நமக்கு வந்து சப்போர்ட் 228ங்கிறது மார்க்கெட் போயிருவாங்கிறது நம்மளுடைய லாஸ்ட் ஃப்ரைடே தினம் ஒரு பறையில் நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து பாருங்க, அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சிங்க இன்னைக்கு. நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சதுக்கப்புறம் டேரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னாக்கி, ஸோ அந்த 228ங்கிற லெவல்ஸ் அந்த மார்க்கெட் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு ஸோ கீழே வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு டேல மார்க்கெட்ல பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் எப்படி கிடைக்கிறாங்கிறத வந்து நம்ம வந்து வேற எங்க இருந்துமே நோட் பண்ணி எடுக்கலங்க. நம்ம சார்ட்ல பையர்ஸும் செல்லர்ஸும் கண்ட்ரோல் பண்றதை பொறுத்து தான் எடுக்கிறோம். அதை பொறுத்து தான் மார்க்கெட்டும் மூவ் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அப்போ நம்ம எல்லாமே எடுக்கிறது எந்த ஒரு இண்டிகேட்டர் அப்படி எதுவுமே போகல. ஃபுல்லாவே இங்க சார்ட்ல இருக்க மணி வந்து எப்படி மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வருது, எந்த இடத்துல மணி நமக்கு லிக்விடிட்டி இருக்குது, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம எல்லா லெவல்ஸும் எடுக்கிறோங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நம்ம என்னென்ன சொல்றோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பார்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்து 1 ஹவர்ல ட்ரெண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி, ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஹையர் ஹை மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, இந்த லோவை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லோ தான் வந்து இன்னைக்கு டக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்தராக மார்க்கெட் நாளைக்கு இந்த லோ கீழே போச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கேப்பை ஃபுல் பண்ணதுக்கான ட்ரை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்தராக மார்க்கெட் இனி இந்த 24,400ங்கிறது நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மேலே அப்சைடில் காமிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக காமிக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் மார்க்கெட்டால் 600ங்கிற சோனுக்கு மறுபடியும் போக முடியுங்க. ஸோ அப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம வந்து அடுத்த லோ டைம்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அப்போ இந்த லோ கீழே வந்துச்சுன்னா ஃபர்தர் இன்னொரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு மேலே போனாலும் நமக்கு வந்து க்ளோஸ் கொடுக்க முடியாத மார்க்கெட் கீழே வந்துச்சுனாலும் இந்த லோ டெஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 ஹவர் டைம்லங்க. அப்படி நம்ம 5 மினிட்ஸ் டைம் பார்த்துருவோம். 5 மினிட்ஸ் டைம் பாருங்க, மார்க்கெட்ல மேலே தான் மார்க்கெட் போயிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல க்ளோஸ் டைம்ல மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னாக்கி அவங்க கீழே வரும்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த க்ளோஸ் சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அது எல்லாருக்குமே போக போக ஒரு 1 மந்த்ல எல்லாருக்கும் பழகிரும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் மார்க்கெட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரெண்ட் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் தான் வந்துட்டு இருக்குங்க. அப்போ மார்க்கெட் இந்த லோ கொடுத்துருக்காங்க. திரும்ப மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் எக்காரணம் கொண்டும் இந்த கையோ மார்க்கெட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, ட்ரெண்ட் மாறுங்க. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்ல இப்படி வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ட்ரெண்டை உடைச்சாலும் மார்க்கெட் இந்த கைக்கு மேலே போக முடியாம தான் மார்க்கெட் கீழே வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஓப்பன் பிளேஸ் இதாங்க. இந்த ஓப்பன் பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் பாருங்க, நம்ம கரெக்டாக நமக்கு என்ன பண்ணாங்க, நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தாங்க. நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து சப்போர்ட் 1ல எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நேரட்டா சப்போர்ட் 2ல தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்கிறத நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட்ல கரெக்டாக இங்கே தான் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்க மார்க்கெட் நமக்கு நாளைக்கு இந்த ஏரியா இப்போ இருக்க ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, சின்னதாக மார்க்கெட்டில் ஒரு அப் சைடில் ஒரு சின்ன ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கிறனால நமக்கு வந்து நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குதை பொறுத்து தான் மார்க்கெட்டில் அடுத்த மூமெண்டம் இருக்குங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிறனால இந்த லோ வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலேயும் போகலாம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு 200 பாயிண்ட் நமக்கு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் நமக்கு வந்து இன்னைக்குள்ள டே அண்ட் ஹை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுதுங்க நாளைக்கு ஒரு ரோலில். ஸோ இந்த டே உடைய ஹையும் லோவும் நமக்கு முக்கியமாக இருக்குங்க. இது எந்த பக்கம் பிரேக் பண்ணாலுமே நமக்கு மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க. நாளைக்கு எக்ஸ்பிரி டே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸ்பிரி டேயில் ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நடந்த மார்க்கெட்டுடைய டே ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிடுங்க. அது எந்த டைரக்ஷனில் உடைக்கிறாங்களோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப் சைடில் போகிறதுப்போ ரொம்ப பெருசாக போகுதுன்னு எதிர்பார்க்காதுங்க. ஸோ மார்க்கெட்டில் அப் சைடில் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறனால மார்க்கெட்டில் ஸோ 24,500 வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ப்ராபிலிட்டி மேபி இருக்கலாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சோனுங்க. கீழே வந்து உங்களுக்கு உடச்சுன்னா நல்லாவே ஒரு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துருவோங்க. ஸோ அதான் உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் மார்க்கெட்டில். ஓகேங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு இப்போ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்குறப்போ நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எங்கே இருக்குனாக்கி நமக்கு 24,302ங்க. மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடச்சிச்சின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி அதுவும் தெளிவாக புரிஞ்சுடுங்க. பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் நமக்கு வந்து 6/1 24,358ங்கிற ஒரு ரேஞ்சாக மார்க்கெட்டு டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சாக மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்சைடில் போக முடியுங்க. அப்போ 24,358ங்கிறது நாளைக்கு முக்கியமான லெவல்ஸுங்க. அந்த லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணலன்னா அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் ஓப்பனுக்கு வரக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு சான்ஸுங்க. ஆனால் நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சிங்களா மார்க்கெட்டில் டேரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா 150 அல்லாட்டும் மார்க்கெட் வந்து இன்னொரு டைம் வந்து S1 ஆன 24,212ங்கிற ஒரு ரேஞ்சை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ 24,212ல மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆச்சுன்னா ஹையர் கை கிடச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகி 358 வரைக்கும் மார்க்கெட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ S1ல இருந்து நமக்கு வந்து R1க்கு போகிறதுக்கான ஒரு ப்ராபிலிட்டி மார்க்கெட்டில் நாளைக்கு இருக்குங்க. S1ங்கிற இடத்துல இருந்து அதை மார்க்கெட்டு என்ன மாதிரி நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து மார்க்கெட் மனநிலைமை மாறுங்க. நமக்கு இன்கேஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவ் பண்ணி கிடைச்சாலும் மார்க்கெட்டு R1ல இருந்து திரும்ப வந்து S1 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சி நமக்கு S1ல இருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே லூப் மாதிரி இங்கே இருக்க வாய்ப்பு
இருக்குங்க. ஆனால் மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சி இந்த ரேஞ்சை மார்க்கெட் 212ங்கிறத ரேஞ்சை உடச்சிச்சுன்னா சப்போர்ட் 2ல மார்க்கெட் நிற்குமாங்கிறது கஷ்டம் தாங்க. மார்க்கெட் டேரக்டாகவே சப்போர்ட் 3க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ட்ரெண்ட் லைனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் 2ங்கிறது நமக்கு வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். அப்போ 212 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் 24,038 போகிறதுக்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்கனால அதை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து டீல் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம டேரக்டாக ப்ரீமியம் போயிருங்க. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் நாளைக்கு இருக்காது. மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து நமக்கு 48 ரூபாங்கிற சோன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 48 ரூபாய் நாளைக்கு எந்த ஓப்பன் ஆகிறப்போ எந்த ஸ்ட்ரைக்காரங்க 48 ரூபாங்கிற ஒரு இடத்த வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 72 ரூபா, 94 ரூபா, 115 ரூபாங்க. ஸோ சப்போர்ட் வந்து 38 ரூபா, 26 ரூபா, 18 ரூபா. இது நாளைக்கு எக்ஸ்பிரி டே இருக்கிறதுனால இந்த லெவல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால வந்து எந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையில்லைங்க. எஸ்டர்டே நம்ம கொடுத்த இதே மாதிரி லெவல்ஸில் நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்குங்க. 54 ரூபாங்கிற ஒரு லெவல்ஸ் நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு அந்த 54 ரூபாயை சூப்பராக ரெஃபர் பண்ணி சூப்பராக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து தான் நல்லா ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து செக் பண்ணிவிடுங்க. இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம வந்து இன்னொரு டைம் என்ன சொல்லிவிடுறேன். மார்க்கெட்டில் நமக்கு வந்து பிவட் வேலி 48 ரூபாங்கிற அந்த ப்ரீமியம் வேலி 48 ரூபாங்கிறது மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ 24,300ங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா காலையும் புட்டையும் வாட்ச் பண்ணுங்க. 48 ரூபாய்க்கு மேலே எந்த ஸ்ட்ரைக்கு ட்ரேட் ஆகிறாங்களோ அந்த திசையில் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் ரெகுலராக தினமும் சொல்கிறத விஷயத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோங்க. மார்க்கெட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுடுங்க. மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்துட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் அப் டு எங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 24,000 வரைக்கும் கூட வரலாம் மார்க்கெட்டில். ஸோ இல்லைனா மார்க்கெட்டில் இப்போ இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்தால் நம்ம என்ட்ரி செட்டப்பை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். என்ட்ரி நம்ம கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ரிவர்சல் பேட்டர்ன் எது கிடைச்சாலுமே, நமக்கு ரீடெஸ்ட் கிடைச்சாலுமே, டவு தியரி படி நமக்கு ஏதாவது ஃபெயிலியர் கிடைச்சாலுமே நம்ம ஒரு என்ட்ரி வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு 30 பாயிண்ட் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குங்க. ஸோ அப்போ அதுக்கு ட்ராவல் ஆகிறப்போ உங்களால் ஒரு ஆப்ஷன் பையரால் கண்டிப்பாக 20 பாயிண்ட் கேட்ச் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாகவே இதை கேட்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக கேட்டால் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.